பெங்களூர் ராமேஸ்வரம் கஃபே குண்டுவெடிப்பு தொடர்பாக நடந்து வரும் விசாரணையில் கோவை தனியார் மருத்துவமனை மருத்துவர்களிடம் என்ஐஏ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கோவை சாய்பாபா காலனியில் வசித்து வரும் மருத்துவர்கள் ஜாஃபர் இக்பால், நைன் சாதிக் ஆகியோரின் வீடுகளில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் தற்போது சோதனை நடத்தி வருகின்றனர். மேலும் இது குறித்தான விவரங்களை செய்தியாளர் ராகவேந்தர் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராகவேந்தர், இந்த சோதனையில் ஏதேனும் தகவல் வெளியாகி இருக்கிறதா? விவரங்கள். வணக்கம். கர்நாடக மாநிலம் பெங்களூர் ராமேஸ்வரம் கஃபே குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பாக தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் தற்போது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஏற்கனவே இந்த குண்டுவெடிப்பு தொடர்புடைய 3 பேரை கைது செய்திருக்கின்றனர். அவர்கள் கொடுத்த அடிப்படையில் பேரு தற்போது இந்த விசாரணையின் ஒரு பகுதியாக கோவை சாய்பாபா காலனியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் பயிற்சி மருத்துவர்களாக இருந்து வரும் 2 மருத்துவர்களிடம் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். கர்நாடக மாநில எண்ணெய் அதிகாரிகள் துணையாக கோவை எண்ணெய் அதிகாரிகளும் இந்த விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த ஜாஃபர் இக்பால், நயீன் சாதிக் ஆகிய இருவரும் சாய்பாபா காலனியில் உள்ள தனியார் மருத்துவமனை பயிற்சி மருத்துவராக இருந்து வருகின்றனர். இதில் நயீன் சாதிக் 2 ஆண்டுகள் பயிற்சி முடித்துள்ள நிலையில் ஜாஃபர் இக்பால் 2வது ஆண்டாக பயிற்சி பெற்று வருகிறார். இந்த நிலையில் இன்று காலை இவர்கள் தங்கியில் இருக்கக்கூடிய இல்லம் மீது சென்று எண்ணெய் அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் கோவை போலீசார் உதவியுடன் சாய்பாபா காலனியில் இருக்கக்கூடிய சுப்பண்ண கவுண்டர் வீதி, நாராயண வீதி ஆகிய இடங்களில் சோதனை நடத்துவதாக அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. 1 மணி நேரம் இந்த சோதனையானது நடத்தப்பட்டு வருகிறது. மேலும் விசாரணையும் தற்போது வரை நீடித்து வருவதாக தெரிய வருகிறது. இவர்களுக்கு ஏதாவது தொடர்பு இருக்கிறதா என்ற கோணத்தில் இந்த விசாரணையானது நடத்தப்பட்டு வருவதாக எண்ணெய் அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. விவரங்களுக்கு நன்றி ராகவேந்தர்.